வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 2.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அட் லோ காஸ்ட், குறைவான விலையில் நல்ல எஃபெக்டிவான நல்ல குவாலிட்டியான ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு 2.1 ஆம்ப் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்ட் செலக்டிவிட்டி வேணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கிளாஸ் டி அப்படின்னு எடுத்துட்டாவே நாம் கொடுக்க வேண்டிய பவர் சப்ளை பெரும்பாலும் லீனியர் பவர் சப்ளையை விட எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுங்கள். எஸ்எம்பிஎஸ் பெஸ்ட் ஒன். எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணும்போது இன்புட் வோல்ட் ஏசி கூடி குறைஞ்சி வந்தாலும் அவுட்புட்டில் வோல்ட்டு எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதோடைய ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் ஏசி கொடுத்தா கூட வேரியபிள் ஆனால் கூட அவுட்புட்டில் வர டிசி வோல்ட் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 12 வோல்ட்னா 12 வோல்ட் இருக்கும். 90 வோல்ட் ஏசி இன்புட் இருந்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசி இன்புட் இருந்தாலும் அவுட்புட்டில் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வரும். ஆனால் லீனியர் பவர் சப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையில் அந்த அளவுக்கு வராது. ஒன்று, காஸ்ட்டு வந்து கம்மி. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 750 ரூபா, 850 ரூபா, 1000 ரூபா போட்டால் தான் நல்ல குவாலிட்டியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க முடியும். ஓகேங்களா? அப்போது நாம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் பாருங்கள், இந்த இடத்துல இது எஸ்எம்பிஎஸ் இருக்கு இல்லையா, இது 12 வோல்ட் அவுட்புட் டிசி 5 ஆம்பியர் கரண்ட்டு கொடுக்கும். இது போதுமானது. இந்த இடத்துல ஒரு பவர் சப்ளை போர்டு இருக்குது. இது வந்து 24 வோல்ட் 4 ஆம்பியர். இந்த 24 வோல்ட்லேயே அப் டு 10 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது. இப்போ இது 12 வோல்ட் 5 ஆம்பியர், இது 12 வோல்ட் 10 ஆம்பியர். இதுலேயும் இன்னும் ஹையர் ரேஞ்ச் வேணாலும் இருக்குது, பட் போதுமானது. ஓகே, அப்போ வேறு என்ன தேவைப்படும்? ஒரு ஆம்பிளிஃபையர்னா முதல்ல வந்து மதர் போர்டு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை நான் சொல்லிட்டேன். அடுத்து மதர் போர்டு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கேன். இந்த போர்டு வந்து ஒரு 2.1 போர்டு, கிளாஸ் டி போர்டு 2.1. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த போர்டு. ஓகேங்களா? இந்த போர்டு, அந்த போர்டில் ஃபஸ்ட்டில் கண்ட்ரோல் இருக்குது. இதோட உங்களுக்கு நாப்ஸ் எல்லாமே வந்துடும். பாசர் நாப் எல்லாமே வந்துடும். வித் கனெக்டரோடு வந்துடும். இந்த இடத்துல ஒரு 3 பின் கனெக்டர் இருக்குது. இது சிக்னல் இன்புட், ஆடியோ சிக்னல் இன்புட். இந்த இடத்துல ஒரு 3.5 mm ஜாக் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து ஆடியோ இன்புட் கொடுக்குறனா கூட இதில் கொடுத்துக்கலாம். இது ஹீட்சிங் பிளேட் பிளாக்கில் இருக்கிறது. அது கீழே 2 ஐசி இருக்குது. 3116D2. ஒரு ஐசியினுடைய பவர் வந்து 50 + 50 வாட்ஸ். இன்னொரு ஐசியோட பவர் வந்து 100 வாட்ஸ். டோட்டலாக 200 வாட்ஸ் பவர். சூப்பர் குவாலிட்டி. குறைவான விலையிலே நாம் அசம்பிள் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாம் காம்பேக்டாக முடிஞ்சிச்சு. இதில் இந்த இடத்துல டிசி இன்புட் கொடுத்துக்கலாம். அடாப்டர் மூலிமா 5 வோல்ட் 12 வோல்ட் கொடுத்துக்கலாம். 2 ஐசி இருக்கும் இந்த இடத்துல. 5532 ப்ரீஆம்பிள் பேர் ப்ளஸ் பேஸ் கண்ட்ரோலுக்காக. இந்த 3 கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து சேனல் கண்ட்ரோல். லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுடைய கண்ட்ரோலை மிடில் வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரோல் வந்து சப்போட கண்ட்ரோல். அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிற டோட்டல் வால்யூம் கண்ட்ரோல். குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி வரும். இந்த போர்டு யூஸ் பண்ணும் பொழுது நம்ம 12 வோல்ட் டிசிலேருந்து 24 வோல்ட் டிசி வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். இருந்தாலும் 18 வோல்ட் 20 வோல்ட் அந்த லெவல்லே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த இன்புட் கொடுக்குற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 டிரான்சிஸ்டர் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணணும். 2 டிரான்சிஸ்டர் கெய்னர் இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளை, எல்லாமே சிங்கிள் பவர் சப்ளை, அதனால் கன்ஃபியூஷனே வராது. பாருங்கள் இந்த மாதிரி போர்டு. ஓகே, ஒரு 2 சேனல் கெய்னர் போர்டு, ஜஸ்ட் ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர். அப்போது நீங்கள் ப்ளூடூத் மாடல் இருந்தோ அல்லது MP3 மாடல் இருந்தோ சிக்னலை கொடுத்து ஃபர்தராக கொஞ்சம் ஆம்பிளை பண்ணிக்கலாம். சூப்பரான குவாலிட்டி எஃபெக்ட் வரும், ரொம்ப குறைஞ்ச விலையில். ஓகே, நாம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பவர் சப்ளை யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாடல் கொடுக்க வேண்டியதுக்காக நம்ம ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பக் கன்வெர்ட்டர், இந்த மாதிரி ஒரு பக் கன்வெர்ட்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பக் கன்வெர்ட்டர் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இன்புட் ரோட்டு கொடுத்து நம்ம குறைச்சோ கூட்டியோ எடுத்துக்க முடியும். பக் கன்வெர்ட்டர்னாவே குறைக்கிறது தான், பூஸ்ட்னா கூட்டுறது.
பட் இந்த கன்வெர்ட்டரில் என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு 18 வோல்ட் டிசி கொடுத்து கூட ஒரு 5 வோல்ட் எக்ஸாக்ட் அவுட்புட் எடுக்கலாம். இதனுடைய கரண்ட் அவுட்புட் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும். சாதாரண ரெகுலேட்டர் ஐசியை விட 7805ஓட பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். பட் ஐசியோட இது கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் நிறைய மெக்கானிக் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு 7805 யூஸ் பண்ணுவாங்க ரெகுலேட்டர். நீங்கள் இது பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன தெரியுது, ஒரு பவர் சப்ளை, ஒரு மாடுல், ஒரு பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஒரு மாடுல், ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர் கெய்னர் ப்ளஸ் ஒரு பக் கன்வெர்ட்டர். தென் அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஜிஸ்டார் கம்பெனியோடைய போர்டு. இது நல்லாயிருக்கும். இதில் ரிமோட் நல்ல பெரிய சைஸில் ரிமோட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் மற்ற ரிமோட் மாதிரி இல்லை, நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டி இந்த ரிமோட் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வரக்கூடிய மாடலில் வந்தீங்கன்னா பிக்கர் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் டிஸ்பிளே, நல்ல பிக்கில் இருக்கும், நல்ல லுக்காக இருக்கும். மோர் ஓவர் கெயின் அருமையாக இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி படு ஃபாஸ்ட்டாக இருக்கும். எஃப்எம் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாடுல் வாங்கிக்கலாம். விலை கம்மியில் இருக்குது மாடுல், நிறைய மாடுல் இருக்குது. டிஃப்ரெண்ட் கம்பெனியில் மாடுல் இருக்குது. சம்வாட் குட். இதிலே ஏகப்பட்ட ரேஞ்சஸ் இருக்குது. அடுத்தடுத்த அப்ளிகேஷனில் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் அனௌன்ஸ்மெண்ட் வராது, இந்த சைனீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வராது. நல்ல கெயின் நல்லாயிருக்கும். எஃப்எம் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ஏற்கனவே எஃப்எம் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டார்டடாக வந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி வரும். சரி, அப்போது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பவர் சப்ளை ப்ளஸ் இதெல்லாம் இருந்தால் போதும். குறிப்பாக நான் என்ன சொல்லியிருக்கேன், பவர் ஆம்பிளிஃபையர் தான் மெயின். பாருங்கள், பவர் ஆம்பிளிஃபையர் இது மெயின். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டோன்னா இதுதான் இந்த போர்டு. ஓகே, இந்த போர்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுத்தா போதும், இந்த இடத்துல சிக்னல் இன்புட் கொடுத்தா போதும். இங்கே ஒரு அவுட்புட் சாக்கெட், இங்கே ஒரு அவுட்புட் சாக்கெட், இங்கே ஒரு அவுட்புட் சாக்கெட் இருக்குது. அப்போ இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணால் பாடும், நல்ல குவாலிட்டி இருக்கும். பட் நம்மக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருவரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த எலக்ட்ரானிக்ஸுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் படிப்பு தேவையில்லை, ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும். படிப்பு இருந்தால் நல்லது. இப்போது நான் ஈஸியாக சொல்லிட்டேன், கனெக்ஷன் கொடுத்தா நல்லா இந்த செட்டு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம் ஒரு ஆம்பிளிஃபையர். பட் இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டயக்ராம் வேணும். பிளாக் டயக்ராம் இருந்தால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும், மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன வேணும் உங்களுக்கு, முதல்ல இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ் இல்லையா. போர்டு நான் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேபினெட் இருக்குது எங்ககிட்ட, மினி கேபினெட். இந்த மாதிரி சேசிஸ் இருக்குது, பின்னாடி பேக் சைடில் இருக்குது. அது வேணுங்களுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேனல் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, இது ரொம்ப காம்பேக்டாக காருக்கு உபயோகப்படுத்துறதுக்காக. கார் செட்லேயுமே நம்ம என்ன பண்ண முடியும், 2.1 பண்ண முடியும். சரி, அடுத்தபடியாக இந்த மாதிரி மீடியம் இருக்குது, மீடியம் பாக்ஸ் இருக்குது. இதில் இந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். நம்ம வேணும்னா இதில் 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். 2 4 ஸ்டீரியோ. இதில் 2 சப்பு கனெக்ஷன் பண்ணிடலாம். 2 ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு யூஸ் பண்ணலாம் சாக்கெட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் கிடைக்குமான, எல்லாமே கிடைக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, இதில் வந்து சப்பூப்பருடைய அவுட்புட்டு, இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் நீங்கள் மாற்றி கூட கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் எல்லாமே டேண்டலம் கெப்பாசிட்டர் பக்காவாக இருக்கும். ஒர்க்கு 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் டிசி வரைக்கும் இதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பிளாக் டயக்ராம் வேணும் அப்படின்ட்டுருக்கேன். அந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். இதுதான் பிளாக் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறது அதுதான். ஓகே, இது ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 90 to 290 வோல்ட் ஏசி இன்புட் கொடுத்தா இந்த இடத்துல 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வரும். இதே எஸ்எம்பிஎஸில் 24 போட்டிங்கன்னா 24 வோல்ட் வரும். நான் 24 வோல்ட் அவாய்ட் பண்ணுங்கள், 18 வோல்ட் கொடுங்க. 20 வோல்ட் அதுக்கு மேலே கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். 50 வாட்ஸ் 50 வாட்ஸ் ப்ளஸ் 100 வாட்ஸ் TBA 3116D2 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. லோ கரண்ட் எடுக்கும், ஹீட் ரொம்ப கம்மியாக வரும், அதிகமாக ஹீட்டே ஆகாது. கிட்டத்தட்ட நல்ல குவாலிட்டி இருக்கும். 4 hours 6 hours கண்டினியூவாக ஒரு ரன் பண்ணால் கூட ஹீட் இஷ்யூ கண்டிப்பாக வராது.
குவாலிட்டியில் ஏதாவது மாறுமானா மாறவே மாறாது. லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு முறை உபயோகப்படுத்தி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் சேனல், லெஃப்ட் சேனல், தென் சப்வூஃபர், 4 ohms எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இதில் 8 inch 4 ohms 2 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே உங்களுக்கு 8 inch அல்லது 10 inch சப் இது கொடுக்கலாம். 4 ohmஸாக இருக்கணும். ஓகே, ஒன்று. மொத்தம் டோட்டலாக 200 watts ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு MP3 மாடல் சொன்ன மாதிரியே, ஒரு 5 volt ரெகுலேட்டர், பக் கன்வெர்ட்டர். இந்த இடத்துல ஏஎஃப் ஃப்ரீ ஆம்பிளிஃபையருக்கு 2 டிரான்சிஸ்டர் கெய்னர். ரொம்ப சிம்பிள், பக்காவாக கொடுக்கலாம், பக்காவாக ஒர்க் பண்ணோம். இதை பற்றிய ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ நாளைக்கு வரும். போட்டு ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ செய்கிறதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக ஒரு ஐடியா தெரிஞ்சிருச்சுன்னா, மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்க்யூட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மெமரி பண்ணுங்கள். ஒரு போர்டு வந்தால் எப்படி கனெக்ட் பண்ண மெமரி பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 home that assembling and troubleshooting, UPS inverter, emergency light, induction stove, all SMBS. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்தவித ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். நாளை இந்த உலகம் எலக்ட்ரானிக்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிற்பயிற்சி ஆன்லைனில் பெறுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அந்த ஸ்டடிங் டைம் பீரியட் 30 நாள் ஒரு கோர்ஸ் அப்படின்னா, அந்த 30 நாளும் ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது விளக்கம் வேணும்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்தேகங்கள் கேட்குறது, டவுட் ரைஸ் பண்ணுறது, ஓகேவா, அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதை சால்வ் பண்ணுறது, இதுதான் இந்த கோர்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்போட. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?